ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எசேக்கியேல் சாப்டர் 37, எசேக்கியேல் 37 அதிகாரம். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை செலக்ட் பண்ணி அந்த யூத ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர், one day Ezekiel had a vision in which the Spirit of God set him down in a valley. ஆண்டவர் இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் மத்தியில் என்ன பண்ணாங்களாம்? நிறுத்தினாங்களாம். The valley was full of disjointed dry bones. அப்போ அந்த பள்ளத்தாக்கில் நிறைய மனுஷங்கள்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்னாகும்? அந்த எலும்பு கூடு மட்டும் இருக்கும். சரியா? ஸோ ட்ரை போன்ஸ். அப்படிப்பட்ட அந்த பள்ளத்தாக்கில் அந்த எலும்பு, அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஆண்டவருடைய ஆவியானவர் யாரை கொண்டு போய் நிறுத்துறாங்க? இந்த எசேக்கியாவை கொண்டு போய் நிறுத்துறாங்க, எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இது அவர் கண்ட தரிசனம். சரி, அந்த தரிசனத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட கேட்குறாங்க, கேன் திஸ் போன்ஸ் லிவ்? இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட கேட்குறாங்க. உடனே எசேக்கியேல் என்ன தெரியுமா சொல்றாரு? அதை நீங்கள் தான் அறிவிங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஓ லார்ட் காட், யூ நோ. அப்போ தான் ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, இந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, உன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லு. God told Ezekiel to prophesy to the bones, saying, hear the words of God, I will put sinews and flesh on your bones, then breathe life into you and you will live. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன பண்ணு, பேசு, அது உயிரடையும். அதுக்கு மேலே என்னெல்லாம் உருவாகும்? ஃப்ளஷ், தோல், இதெல்லாம் உருவாகி அதுக்கு மறுபடியும் என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக எசேக்கியேல் என்ன பண்ணுறாரு? அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? எசேக்கியேல் spoke as God had commanded. There was a sudden writing as the bones came together bone by bone to form skeletons. தனித்தனியாக கடந்த டிஸ்ஜாயிண்டாக கடந்த அந்த எலும்புகள் எல்லாம் என்ன ஆகுது? ஒன்றோட ஒன்றாக இணையுது. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கப்புறம் என்ன நடக்கு? As Ezekiel looked, he saw sinews and flesh and skin start appearing on the bones until they were complete bodies. அது மாத்திரம் கிடையாது, அதுக்கு மேலே தோல், அதுக்கு மேலே அது எல்லாம், அந்த எலும்புலாம் ஜாயிண்ட் ஆகி அந்த ஸ்கின்லாம் என்ன ஆகுது? அப்படியே அந்த எலும்புகளை மறைக்குது. சரியா? அந்த தோலினால் அந்த உள்ளே இருக்கிற அந்த எலும்புகள்லாம் என்ன பண்ணுது? அப்படியே மூடப்படுது. சரியா? இப்போவும் அதுக்கு உயிர் கிடையாது. அப்போ ஆண்டவர் இன்னொரு காரியங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவங்க எல்லாரும் உயிரடையும்படி நீ என்ன பண்ணு? ஊது. However, there was no life in the bodies that they lay on the ground. God told Ezekiel to prophesy again, saying, the Lord says, come from the four winds, O breath, and breathe on these dead people so that they may live. அப்போ இந்த 4 திசைகளிலும் இருந்து வருகின்ற அந்த காற்று திசை, சரியா, அவர்கள் மேலே ஊது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்கின்றார். 37 verse 9 அழகாக எழுதியிருக்கு. உடனடியாக எசேக்கியேல் ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்கிறாரு. அப்போ அந்த ஆவி அந்த எலும்புகளுக்குள் உள்ள போன பிறகு எல்லாத்துக்கும் உயிர் வந்துட்டு, எல்லாம் உயிரடைஞ்சு அப்படி ஒரு பெரிய சேனையாக எழும்பி நிற்கிறாங்க, கால் ஊன்றி நிற்கிறார்கள். Ezekiel obeyed. The body started breathing and a vast army started coming to life and standing to their feet.
திரளான சேனைகள், அப்படி அந்த எலும்பு குவியல்கள் எல்லாம் அப்படி ஒரு மனுஷங்களை என்ன பண்ணுறாங்க, எழும்பி நிற்காங்க. அவங்களுக்குள்ள ஜீவன் வந்துட்டு, அவங்களுக்குள்ள உயிர் வந்துட்டு, அதை அப்படியே பார்க்குறாரு. இப்போ தான் ஆண்டவர் இந்த விஷன் மூலமாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போமா? God explained to Ezekiel the meaning of the vision. These bones are the people of Israel. They say our bones are dry, our hope is gone and we are cut off. இஸ்ரேல் மக்கள், நாங்கள் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறோம், எங்களுடைய எலும்புகளெல்லாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்குது, நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. என்ன பண்ணு, now go to them and say, the Lord says, I will cause you to come out of your graves and put my spirit in you. You will live again in your own land. மறுபடியும் நான் என்னுடைய ஆவியை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தருவேன், மறுபடியும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக என்னுடைய வழியில் நடப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த எசேக்கியேல் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை, ப்ராஃபஸியை சொல்லும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கு? when this happens you will know that the Lord has spoken and performed what he has promised. God did indeed keep his promise. After 70 years in captivity, God made it possible for the Jews to return to their own land. It was like a mighty dead army coming back to life. God always keeps his promises. So ஆண்டவர் சொன்ன மாதிரியே அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பையும் பெரிய விடுதலையும் தந்து தங்களுடைய தேசத்திற்கு திரும்பும்படி செய்தார். நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியங்களை ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அது தவறி போகாது. அதை அப்படியே அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். ஓகே சில்ட்ரன்? ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா எச்சரிக்கை விடுகிறார். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த எலும்பு, இந்த ட்ரை போன்ஸை காமிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அது காலூன்றி நிற்கும்படி செய்து ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த எசேக்கியேலுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஹோப்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு ஹோப் கொடுக்க போகிறாங்க, ஒரு நம்பிக்கை கொடுக்க போகிறாங்க. ஃபார்மர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஃபார்மிங் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. என்ன? மழை பெய்யும், மழை பெய்யும், மழையை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், கிரவுண்ட் எல்லாம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராப்ஸ் கிடைக்காது, ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டிலே பாருங்களேன், நல்ல அழகாக செடியெலாம் வளர்க்குறோம், நல்ல ரோஸ் ஃப்ளவருக்குள்ள பிளான்ட் வச்சுருப்போம், இல்லை ஜாஸ்மின் ஃப்ளவருக்குள்ள பிளான்ட் வச்சுருப்போம், இப்படி நிறைய ஃப்ளவருக்குள்ள பிளான்ட் வச்சுருப்போம், இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ்குள்ள பிளான்ட்டு, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ்குள்ள சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வச்சுருப்போம். பாருங்கள், ஒரு 2-3 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பாருங்களேன், அந்த பிளான்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே வாட ஆரம்பிக்கும். அந்த லீவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கருக ஆரம்பிக்கும். ஹோப்லெஸ். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, ட்ரை ஆயிரும். பட் என்னைக்கு அந்த மழை பெய்தோ, அந்த ஃபார்மர் இருக்கிற இடத்துலலாம் மழை பெய்தோ, அன்னைக்கு என்ன ஆகும், ஒரு செழிப்பு உண்டாகும். என்னைக்கு உங்கள் வீட்டு செடிகளுக்கு, உங்கள் பிளான்ட்ஸ்க்குலாம் நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறீங்களோ, அன்றைக்கி என்ன ஆகும், அந்த பிளான்ட்ஸ் மறுபடியும் நல்ல க்ரீனரியாக நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு மனுஷன் உண்டு, அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நிக் வீஜிகிக். அப்போ அவர் எங்கே பிறந்தார்? மெல்போர்ன், ஆஸ்திரேலியா அப்படிங்கிற இடத்துல அவர் பிறந்தார். அப்போ நம்ம பார்க்கலாம், என்னப்பா இவரை பற்றி சொல்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு ஹோப் லெஸ், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்? அவர் பிறக்கும் போது அவருக்கு ஆர்ம்ஸ் கிடையாது, அவருக்கு லெக்ஸ் கிடையாது. இப்போ அந்த பிள்ளைய நீங்க பாக்குறீங்க, பார்த்தது அந்த பிள்ளை மேல ஏதாவது ஹோப் இருக்குமா? இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஹோப் இருக்குமா? சான்ஸே கிடையாது. கையே இல்லை, காலும் இல்லை, அந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ண முடியும்? பட் ஸ்டில் தேர் இஸ் ஹோப். நல்ல பெரிய மனுஷன் ஆனாரு, நல்லா படிச்சு கிராஜுவேஷன்லாம் பண்ணாரு. இன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறாரு, பெரிய மினிஸ்ட்ரி,
மினிஸ்ட்ரி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் லைஃப் விதவுட் லிம்ஸ். லைஃப் விதவுட் லிம்ஸ். ஸோ பெரிய உலக நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காஸ்பல் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவரா மாறிட்டாரு பாருங்க. காரணம் தேவனுடைய நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை. கை இல்லையே கால் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்பவுமே ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது தப்பாகவே போயிருக்கும். பட் அவங்க யாருமே அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கல. ஸ்டில் தேர் இஸ் ஹோப். இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கா? ஹோப்லெஸ்ஸான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? ஐயோ, எனக்கு ஸ்டடீஸ் மேல எனக்கு ஒரு ஹோப் இல்லையே, என் படிப்பு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையே, என்னுடைய லைஃப் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே, என்னுடைய கரியர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே. பட் ஸ்டில் தேர் இஸ் ஹோப். நம்பிக்கை உண்டு. எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றின ஆண்டவர் இன்னைக்கும் பாருங்க. அந்த நிக் மியூசிக்கு ஆண்டவர் உலகங்களை எடுத்து பயன்படுத்துறாரு. நல்ல கை இருக்கிறவங்க கால் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 4 இடத்துக்கு போக கிடைக்கிறா இல்லையான்னு தெரியல. ஆனால் ரெண்டுமே இல்லாத அந்த மனுஷன் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளுக்கு கொண்டு போகிறாங்க. அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெரிய புகழ்ச்சிக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்மனியாக தான் நான் வச்சேன். ஸோ நிச்சயமாக ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். ஸோ அதனால் ஹோப்லெஸ்ஸான சூழ்நிலை இருக்கிற நமக்கும், எல்லாருக்கும் இல்லை, எல்லாரும் நல்ல ஹோப்போடு தான் இருப்பீங்க. பட் ஒரு சிலர் ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன், ஹோப்லெஸ்ஸாக இருக்கேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து அப்படி விட மாட்டாங்க. நம்மளை மறுபடியும் அந்த ட்ரை பான், யூஸ்லெஸ் ட்ரை பானுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெரிய சேனையாக எழுந்து நிப்பாட்டுறாங்க. லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, ஹோப்லெஸ்ஸான சூழ்நிலை இருக்குமா, மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு புதிய வழியை, ஒரு புதிய கரியரை, ஒரு புது லைஃபை எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐசாயா chapter 42 verse 3. A bruised reed he will not break, and a smoldering wick he will not snuff out. In faithfulness he will bring forth justice. ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணல், மங்கி எரிகிற திரி. பாருங்க, சின்ன விளக்கு கொளுத்தி வச்சிருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம நினைப்போம் அது அணிஞ்சு போயிருன்னு சொல்லி, பட் அது மறுபடியும் பிரகாசமா எரிஞ்சு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல கூட ஒருவேளை அப்படி டிம்மா போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவர் மறுபடியும் பிரைட்னஸ், ஒரு வெளிச்சத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கொண்டு வராங்க. ஸோ இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, உலக வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.